ஐயா உங்கள் பேருங்க ஐயா, நீங்கள் என்னங்க ஐயா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ராமசாமி என்ற ஜான் பீட்டர். நான் வந்து தற்சமயம் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன இங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஆரம்பத்தில் வந்து நான் டிரைவிங் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் அப்புறம் அந்த கார் கம்பெனியில் ஆதி காரு, அப்புறம் கணபதியில் வந்து ரப்பர் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 4 நிமிடம் இப்போ தற்சமயம் வந்து வாட்ச்மேன் வேலையில் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கேன். உங்கள் சாதனைகள்லாம் என்ன, எந்தெந்த மாதிரிங்க ஐயா? 1980ஆம் வருஷத்துல கணபதியில் வந்து நான் ஒரு கரூர்லேருந்து வேலை வாய்ப்புக்கோசரம் வந்திருந்தேன். அங்கேருந்து நண்பர்கள் மூலிமா இந்த விளையாட்டுக்கு நான் தேர்வு செஞ்சு டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படியே ஓடிட்டு இருந்தோம். தொடர்ந்து அப்புறம் 80 இருந்து இன்னைக்கு வரல 4,50,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். உங்களோட கோரிக்கை என்னங்க ஐயா இருக்கு? கோரிக்கை எவ்வளோ, நான் ஒரு வறுமையில் இருக்கேன். தாய் தகப்பன் வந்து படிப்பறிவு இல்லைங்க. நான் அம்மா இப்போ கல்யாணமாகியும் பேரம்பேத்தியோடு இருக்கேன். இருந்தாலும் இதுவரையிலும் எனக்கு அரசு மூலியமாக இந்த விளையாட்டு வீரர் நலிந்த விளையாட்டு வீரர்னு சொல்லிட்டு உதவிச்சாக அது கிடைக்கவே இல்லை. இது வரலைங்க. வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். 1998ஆம் வருடம் இங்கே பூனாவில் நடைபெற்ற கிராஸ் கண்ட்ரியில் வந்து நானும் அறிமுகமாகி அங்கே போய் டீமோடு போய் அங்கே ஒரு நாங்கள் டீமோடு போய் செலெக்ஷன் ஆகி போயிருந்தேன். அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணியிருந்தேன். பதிவு பண்ணி விளையாட்டு வீரர்களுக்கான வேலையும் கிடைக்கவில்லை. அப்புறம் இன்னைக்கு வரல உதவித்தொகையும் கிடைக்கல. பல கோரிக்கையும் பல இதுக்கு முன்னால் அமைச்சர்கிட்டலாம் கொடுத்துருக்குங்க. பெட்டிஷன்லாம் கொடுத்து கலெக்டர் கொடுத்து சிஎம்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் எந்த ஒரு இந்த பென்ஷன் 6,000 இருக்குது நலிந்த விளையாட்டு, அது இதுவரையிலும் கிடைக்கவில்லைங்க. ஐயா, நம்ம சென்சார் கட் மூலயமா நம்ம இந்த கோரிக்கையை நம்ம வீடியோவை பதிவிடுவோம். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வந்துட்டு இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் கொண்டு சேர்ப்போம். அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. இப்போல்ல சிஎம் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லி, விளையாட்டு நலிந்த விளையாட்டு எங்களை போன்ற நிறைய பேர் ஏழையாக இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புகளில் எந்த ஒரு பென்ஷனும் இல்லாமல் இருக்கிறான். அவங்களுக்கு வந்து எங்கள் மாதிரி விளையாட்டுகளுக்கு உதவி செய்து மேலும் எங்கள் விளையாட்டு ஊக்குவிக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியிருக்காங்க. அதில் பெற்றது 50 பொன்விழாண்டப்பா நீங்கள் எத்தனை வருஷமாங்க ஐயா அத்லெட்டிக்ஸில் இருக்கீங்க? 2018 1980லேருந்து 1980லேருந்து டெய்லி மராத்தான் ஓடிட்டேன். இன்னைக்கு வரல 4,50,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இவர்தான் கோவை ராமசாமி ஐயா அவர்கள். இவரை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியோ ஒரு வாட்ச்மேனோ அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேலை தான் இவர் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய திறமசாலிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வாழ்நாளில் பல லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. 40 வருடங்களா அவர் கிட்டத்தட்ட ஓடிட்டு இருக்காரு. இது பல பேருக்கு தெரியாத உண்மை. இவரை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, பல திறமைகளை வைத்து கொண்டு, அதாவது இன்னும் இவரை மாதிரி எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் டக்குன்னு வருது. ஏன் சொல்றேன்னா, இவர் இங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுக்காக சைனா, மலேசியா, சிங்கப்பூர் போற பல கண்ட்ரிகள்ல இவர் வந்து நமக்காக ரெப்ரசென்ட் பண்ணி, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. இவர் வாங்கியிருக்க மெடல்ஸ் மற்றும் இவர்கிட்ட இருக்க கப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஷோகேஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வைக்க வேண்டியது. ஆனா இங்க இவர் வீட்டுல துருப்பிடிச்சு ஒரு மூலையில ஒரு ஓரமா கிடக்கு. இப்ப நம்ம ராமசாமி ஐயாவோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ஊழலற்ற அரசியல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆட்சியில ஒரு குறைந்தபட்சம் விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு ஊதியம், ஒரு பென்ஷன் எதிர்பார்க்கிறாரு. அது அவரோட அன்றாட வாழ்வுக்கும் அவரோட வாழ்வாதாரத்துக்கும் உதவியா இருக்குங்கிறத நம்புறாரு. இது மூலமா நம்ம சென்சார் கட் சேனல் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இதை எப்படியாவது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கோ இல்ல நம்ம தமிழக முதல்வருக்கோ கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது இவர் ஒருத்தரை நம்ம அவரோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பூர்த்தி பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சென்சார் கட் சேனல் இவங்க மாதிரி திறமையான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணுவோம். அது நம்ம இப்ப இருக்க ஆட்சியில கண்டிப்பா சாத்தியம் நம்புறோம். ஸோ இனிமேலும் நம்ம சென்சார் கட் சேனல் சார்பா நிறைய பேர்த்த பேட்டி எடுக்க போறோம். இது மாதிரி திறமையானவர்களை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது எல்லாமே உங்களோட ஆதரவால கண்டிப்பா நிறைவேறுங்கிறத நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.